ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மதுரை மட்டன் கீமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, குக்கரில் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ரொம்ப ஈஸி, பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு முழு மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கருவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு பொடியாக சாப் பண்ண வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2-3 வெங்காயம் எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் வந்தால். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க. இது ஈஸியாக குக்கர்லேயே பண்ணிடலாம். ஸோ எல்லாம் மொத்தமாக பண்ணுறதுனால இது ரொம்ப ஈஸி. அடுத்தது கீமா கட் பண்ணி நம்ம ரெடியாக வாங்கி வச்சுருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போடுங்க. போட்டுட்டு வதக்கி விட்ருங்க. நான் ஒரு 400 கிராம் வாங்கியிருக்கேன், அதனால் அதை போட்டுக்கோங்க. அடுத்தது மஞ்சத்தூள் போடுறேன். அடுத்தது சிவப்பு மிளகாய் தூள், அடுத்தது தனியாத்தூள், அடுத்தது கரம் மசாலா. எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு 4-5 விசில் நல்லா வேக விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். விட்டுட்டு ரொம்ப ஈஸி. அடுத்தது கொத்தமல்லி போட்டுக்கோங்க. தேவைப்பட்ட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் போடுங்க. நான் தக்காளி கட் பண்ணி போடலை, பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுட்டேன். ஸோ தட் நடுவில் வாயில் மாட்டாது. ஸோ விழுதாவே அரைச்சி போட்டுட்டேன். இப்போ குக்கரை மூடி ஒரு 4 விசில் 5 விசில், ஏன்னா அது மட்டன் கீமா இல்லையா, ரொம்ப நேரம் ஆகாது. நல்ல விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா இது தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ், புலாவ் ரைஸ் இருக்குல்ல, எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். பாருங்கள், இப்போ திறக்கிறேன். ஸோ நல்ல கிரேவி பதத்தில் வந்திருக்கு. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு காரம் தேவைப்பட்டதுன்னா 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த சூட்லேயே அந்த பச்சை மிளகாய் வெந்துடும். அப்புறம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி போட்டு அப்படி சீசன் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான டேஸ்டியான மட்டன் கீமா. மதுரை ரொம்ப ஃபேமஸ்ஸு. மதுரை மட்டன் கீமா பண்ணியிருக்கு. ஸோ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.